Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ப்ரொடியூசர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா? உங்களோட கனவை நினைவாக்க ஆதன் மீடியா நாங்க ரெடி. உங்களோட ஸ்கிரிப்டையும் இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த ஷார்ட் ஃபிலிமையும் எங்களுக்கு மெயில் பண்ணுங்க. விஜய் டிவியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி தான். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஷோவோட மெயின் சக்ஸஸ்க்கு காரணமே கோமாளிஸ் தான். அப்படி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் இவருக்காக மட்டுமே ஷோ பார்க்குற ஒருத்தவங்களும் ஆமாங்க, நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம புகழை பற்றி தான். ஸோ அவரோட பயோகிராஃபியை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புகழ் கடலூரில் தான் பிறந்திருக்காரு. 2008 தன்னோட படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு கையில் 100 ரூபாயோட வேலை தேடி புகழ் வந்திருக்காரு. அப்போ சென்னையில புகழோட அண்ணா ஏர்டெல்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க அண்ணா தெரிஞ்சவங்க மூலமா புகழுக்கு வேலை வாங்கி தரதுக்காக ஒருத்தரை மீட் பண்ண வச்சிருக்காரு. ஆனா அந்த பர்சன் புகழ்கிட்ட இருக்க காசையும் போனையும் அவர்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. சுத்தமா கையில காசே இல்லாம புகழ் ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதர்ச்சியா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற போர்டை பார்த்துட்டு அந்த வேலையில நம்ம புகழ் போய் சேர்றாரு. அப்போ அவரோட ஒரு நாள் வருமானம் 100 ரூபாய் தான். 2 நாள் அங்க வேலை பார்த்துட்டு அந்த வருமானத்துல தன்னோட அண்ணாவை மறுபடியும் போய் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட போய் அவரை ஏமாத்தினதை பத்தி சொல்லி அழுதுருக்காரு. இருந்தாலும் அவங்க அண்ணன் போனதெல்லாம் போகட்டும், இப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த வெல்டிங் வேலையை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் நம்ம புகழ் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிருக்காரு. பட் போக போக வெல்டிங் ஒர்க் செஞ்சதுனால கண்ணெரிச்சல் ரொம்பவே அதிகமாகிருக்கு. இதனால அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா லேத்து பட்டறையிலும் வேலை செஞ்சிருக்காரு. கொஞ்ச நாள்ல அந்த வேலையும் செட் ஆகாம அதுக்கப்புறமா ரூஃபிங் வேலைக்கும் போயிருக்காரு. அப்படி ரூஃபிங் வேலை செஞ்சுட்டு இருந்தப்பதான் எதிர்பாராத விதமா அவரோட கால்ல ரூஃப் விழுந்து 5 நரம்பு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கால் சரியாயிட்டதுக்கு அப்புறம் பிரசாத் ஸ்டுடியோஸ் ஆப்போசிட்ல இருக்க கார் அண்ட் லாரி வாஷ்ல புகழ் வேலைக்கு சேர்றாரு. அங்க நம்ம புகழுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சவர் தான் பானா காத்தாடியில அதர்வாக்கு ஃப்ரெண்டா நடிச்ச உதயராஜ். ஸோ இவரோட ஹெல்ப் மூலமா தான் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான கலக்க போவது யாரு சீசன் 6 ஆடிஷன்ல என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அந்த ஆடிஷன்லயே நம்ம புகழ் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஆடிஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பையும் இவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளுக்கு சென்னை செட் ஆகாது, நம்ம சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி புகழ் மறுபடியும் கடலூருக்கு போய் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போதான் உதயராஜோட ஃப்ரெண்டான மோகன், கம்ப்யூட்டர் சர்வீஸ் தானே பண்ற, அது சென்னையில இங்க வந்து பண்ணு, அதுலயும் டப்பிங் ஸ்டுடியோல வந்து பண்ணனா உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், அதனால சென்னைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. சரின்னு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பியிருக்காரு. அவரோட கெட்ட நேரமோ என்னவோ கம்ப்யூட்டர் சர்வீஸ்ல வேலை பார்க்குற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படியோ மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அது இல்லாம கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண முடியாது, இதை மறுபடியும் வாங்குறதுக்கு காசும் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் அந்த வாட்டர் வாஷ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்படியே மறுபடியும் உதயராஜ் மூலமா விஜய் டிவில டெலிகாஸ்டான சிரிப்புடா அப்படிங்கிற ஒரு ஷோல ஒரு குட்டியான கேமியோ ரோல் நம்ம புகழுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே கிடைச்ச குட்டி குட்டி ரோல்ல எல்லாத்துலயுமே நம்ம புகழ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கலக்க போவது யாரு சீசன் 6 ஃபினாலேல ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கான வாய்ப்பும் நம்ம புகழுக்கு கிடைக்குது. அந்த ஃபினாலேல நம்ம புகழ் லேடி கெட்டப்ல பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு பக்காவா பொருந்தி இருந்துச்சு. அதனால அப்படியே அந்த லேடி கெட்டப்ப கண்டினியூ பண்றாரு. அப்போ புகழ் கூட ரூம்மேட்டா இருந்ததுதான் நம்ம கேபிஐ புகழ் தீனாவும். அப்படியே தீனா பண்ற ஷோ எல்லாத்துலயுமே கெஸ்ட் ரோலா அறிமுகமாகி அதுக்கப்புறமா தான் சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஷோலையும் நம்ம புகழுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா அப்படியே சூப்பர் சிங்கர்ல அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரி புகழ் கெட்ட போட்டு வந்து பயங்கரமா எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பாரு. அந்த ஷோ மூலமா ரொம்பவே பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாரு நம்ம புகழ். அதுக்கப்புறம் வரக்கூடிய அது இது எது கலக்க போவது யாருன்னு எல்லாத்துலயுமே புகழ் இல்லாத ஷோஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கிடையில தான் குக் வித் கோமாளி சீசன் 1 கோமாளியா நம்ம புகழ அறிமுகப்படுத்தினாங்க. அவரு ரம்யா பாண்டியன் கூட சேர்ந்தடிச்ச கூத்து அண்ட் அவர் அந்த ஃப்ளர்ட் பண்ற விதம், அதுக்கப்புறமா அவரோட டைமிங் கவுண்டர்ஸ் எல்லாமே அந்த சீசனுக்கு ஒரு சக்சஸாவே அமைஞ்சது. இன்னும் சொல்ல போனா கலக்க போவது யாரை விட குக் வித் கோமாளில நம்ம புகழுக்கு ரொம்பவே ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. சீசன் 1 சக்சஸ் தான் இப்ப சீசன் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேயும் நம்ம புகழ் அவரோட சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இதை பத்தி நம்ம புகழ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோஸ் எதிரில இருக்கிற ஷெட்ல நான் நிறைய நாள் அழுக்கு சட்டையோட கிரீஸ் சட்டையோட நான் நின்றுருக்கேன். ஆனா இப்போ அந்த பிரசாத் ஸ்டுடியோல நல்ல ட்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டோரி கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாவே இருந்திருக்கு. ஸோ புகழ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.